சார், விக்சித் பாரத் ஜி மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஊரக கிராமப்புற வேலை வாய்ப்பு 125 நாளாக உயர்த்திருக்காங்க. முன்னாடி எவ்வளவு நாள் இருந்தது? 100 நாள் இருந்தது. இப்போ அதை 125 நாளாக உயர்த்திருக்காங்க. ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்க? இதற்கு 262 வகையான வேலை வாய்ப்புகளை இணைச்சிருக்காங்க. நீங்கள் விவசாயம், நீர்ப்பாசனம், சாலைகள் மேம்பாட்டு, அணைகள், இப்படி பல வகையான 262 வகையான விவசாய சார்ந்த திட்டத்தை இதில் இணைச்சிருக்காங்க. மூன்றாவது என்ன பண்ணிருக்காங்க? இதனுடைய ஊதியம், வருமானம் இருக்கு, சம்பளம் இருக்கு இல்லையா, அந்த ஊழியர்களுக்கு, அந்த தொழிலாளிக்கு ஒரு வாரத்துக்குள்ள 7 நாளைக்குள்ள அவங்களுடைய வங்கி கணக்கில் அந்த பணம் சென்றிருக்க வேண்டும். அவங்களுடைய வங்கி கணக்கு ஜன்தன் அக்கௌண்டாக இருக்க வேண்டும், ஆதார் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த வங்கியினுடைய கணக்கில் உண்டு செல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பேமெண்ட் சரியாக போக முடியல, ஊழல் பண்ண முடியாதுங்கிறக்காக. நான்காவது என்ன பண்ணுறாங்க? 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு சொல்லிருக்காங்க. முன்னாடி முழுமையாக மத்திய அரசு தான் இதுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு ஒன்றும் கிடையாது. இதில் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களை ஏமாற்றிச்சு. சார், உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், மகாராஷ்டிரா பெரிய மாநிலம், பீகார் பெரிய மாநிலம், கிராமங்கள் அதிகமான மாநிலம். அந்த மாநிலத்தில் நம்ம மாநிலத்தை மாதிரி அதிகப்படியான இல்லை சார். 88,60,000 பேர் இதில் பதிவு செய்திருக்காங்க. இதன் மூலம் பயன்பெறாங்க. இந்த 88,60,000 பேர் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள். இவங்க தான் ஆட்களை போட்டு ஃபேக்காக கொடுத்து ஏமாற்றி இந்த பணத்தை மத்திய அரசு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஊழல் பெருச்சாளிகள் இதை செய்திருக்காங்க. சார், இவங்க 88,60,000 பேர் மற்ற மாநிலத்தை விட இவன் ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக பண்ணுறாங்க? என்ன காரணம்? அப்போ ஊழல் காரணம். மக்களுக்கு சென்றடைய வேண்டிய பணத்தை சென்றடையாமல் இவங்களே ஃபோர்ஜரி ஆளை போட்டு இவங்க தெரிஞ்சவங்களே உள்ளே கொண்டு வந்து இவங்க பணத்தை இதுவரைக்கும் கையாளல் பண்ணிருக்காங்க, ஊழல் செய்திருக்காங்க. ஏழை எளிய மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. சார், இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, 2022 தேர்தல்களில் சொன்னாங்க, இந்த வேலை வாய்ப்பை 150 நாளாக உயர்த்துவோம் என்று சொன்னாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 42வது அறிக்கை இந்த ஊரக வேலை வாய்ப்பை 150 நாளாக உயர்த்தும்னு சொன்னாங்க. செய்தாங்களா? சார், செய்ததுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்களா? நம்முடைய அக்கா கனிமொழி பாராளுமன்றத்தில் பேசினாங்களா? நம்ம அண்ணன், சின்ன அண்ணன் ராசா பாராளுமன்றத்தில் இது பற்றி பேசினாரா? ஊரக வேலை வாய்ப்பை 150 நாளாக உயர்த்தணும்னு குரல் கொடுத்தாரா? நம்ம பெரிய அண்ணன், முன்னாள் கப்பல் துறை அமைச்சர், ஊழல் பெருச்சாளி அண்ணன் TR பாலு பாராளுமன்றத்தில் இப்படி பேசினாரா? 150 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் கிராமப்புறத்து மக்களுக்கு சொன்னாரா? இவங்க தேர்தல் அறிக்கை சொல்லிட்டு தூங்கிட்டாங்க சார். இப்போ எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ தான் மறுபடியும் எந்திரிச்சிருக்காங்க. பாராளுமன்றத்தில் இந்த திட்டத்தை பற்றி ஒரு நாளும் கடந்த 4.5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு முறையாவது குரல் எழுப்பவே இல்லை, குரல் கொடுக்கவில்லை, மத்திய அரசு கேட்கவே இல்லை. சரி சார், 60%, 40% மத்திய அரசு சொல்லிருக்கல, ஏன் பதறீங்க? நீங்க தான் கூட்டாட்சி சொல்றீங்க இல்லையா, எல்லாத்துக்கும் கூட்டாட்சி சொல்றீங்க இல்லையா? இது கூட்டாட்சி தட்டு தானே. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%, என்ன உங்களுக்கு கிடைக்குது உதறது? சார், கூட்டாட்சின்னு பேசுறீங்க, ஆனால் நீங்கள் மத்தியில் தான் கூட்டாட்சின்னு சொன்னீங்க. மத்திய அரசு தான் கொடுக்குற திட்டம், நீங்கள் மாநிலத்தில் கூட்டாட்சி ஒத்துக்க மாட்டீங்க, அரசில் பங்கு கொடுக்க மாட்டீங்க, ஓகேவா? ஆனால் மத்தியில் கூட்டாட்சி வேணுமீங்களே, இந்த திட்டம் கூட்டாட்சி திட்டம் தானே சார். கூட்டாட்சி திட்டம் தானே சார். 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு, கூட்டாட்சி திட்டம் தானே. மாநில அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு தானே சார் போடுறாங்க கூட்டாட்சி திட்டத்தை. இதை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க? நீ ஏன் சார் எதிர்க்கிறீங்க? சார், மற்ற மாநிலங்களில் இந்த ஊழியர்களுக்கு, இந்த தொழிலாளிக்கு, இந்த வேலைவாய்ப்பு செய்கிறவங்களுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 240 மத்திய அரசு உயர்த்திருக்கிறது வச்சிருக்காங்க. பெர் டே 240 rupees. ஆனால் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் 336 ரூபா ஒரு நாளைக்கு வாங்குறாங்க சார். மற்ற மாநிலம் 249, 280, 300 கீழே இருக்குது. நம்ம மாநிலத்தில் 336 ரூபா ஒரு நாளைக்கு ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் வாங்குறாங்க. அப்போ என்ன, எவ்வளவு பணம் கொள்ளடிச்சிருக்காங்க? 88,60,000 பேரை இந்த வேலை வாய்ப்பு சேர்த்து ஏமாற்றி நீங்களே ஆட்டையை போட்டு
அவருடைய ஒரு நாள் ஊதியம் என்ன 336 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அதைத்தான் மாநில அரசு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, என்ன வருமானம் கொடுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது மூணாவது சொல்கிறாங்க, இந்த திட்டத்தை முன்னாடி இவங்களே மாநில அரசு முடிவு பண்ணும், எந்த நீர்நிலைகள், எந்த அணைகள், எந்த சாலைகள் என்று நீங்கள் முடிவு பண்ணிட்டு இவங்களே வேலை பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொல்லுகின்ற இடத்தை மத்திய அரசிடமிருந்து ஒப்புதல் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க, அங்கே வேலை பண்ணேன், இங்கே வேலை பண்ணேன், இங்கே வேலை பண்ண போகிறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்கல்ல, அந்த ஏமாற்ற முடியாதுங்கிறதுக்காக நீங்கள் எங்கே வேலை பண்ண போகிறீங்க அதை எங்களுக்கு சொல்லுங்கள், அதை சேட்டலைட் மூலம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு இணைச்சிருக்காங்க, கூட்டாட்சி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நீங்கள் இதில் ஊழல் செய்ய முடியாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு அந்த வேலை பார்க்கின்ற ஏழை எளிய மக்களுடைய பயோமெட்ரிக் திட்டம் மூலம் பஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கைரேகை பதிவு செய்யணும், வேலைக்கு வந்தவுடனே பதிவு செய்யணும், வேலையில் செய்து 3 மணி நேரம் கழித்து பதிவு செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து நீங்கள் வேலை முடித்து செல்லும் போது, வீட்டிற்கு செல்லும் போது, மாலையில் செல்லும் போதும் அதனை பதிவு செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 3 முறை நீங்கள் பயோமெட்ரிக் மூலம் பஞ்ச் பண்ணணும், கைரேகை வைக்கணும். அப்போ தான் ஏமாற்ற முடியாது. அதனால நீங்கள் ஏமாற்றுவீங்கல்ல, ஏழை எளிய மக்களை போய் சொல்லி அந்த பேர் இந்த பேருன்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரர்களை போயிட்டு நீங்கள் ஓட்டு வாங்கி தர்றேன், உங்களுக்கு அது வாங்கி தர்றேன், நாங்கள் இந்த திட்டத்தை சொல்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா, அதை ஏமாற்ற முடியாமல் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க, பெயரை மாற்றிட்டாங்க, பெயரை மாற்றிட்டாங்க, மகாத்மா காந்தியோட பேரை மாற்றிட்டாங்க. சார் 2004 இந்த திட்டம் கொண்டு வரும்போது மகாத்மா காந்தி பேர் கிடையாது. 2009 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த பேரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் 2004 கொண்டு வந்தீங்க இல்லையா, அப்போ பேரை வைக்க வேண்டியதுனே மகாத்மா காந்தி, ஏன் வைக்கல? 2009 வச்சுட்டு இப்போ பேரை மாற்றிட்டாங்க, பேரை மாற்றி சொல்லி கதறீங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எந்த திட்டத்தில் தேசபிதா தேச தந்தை திரு மகாத்மா காந்தியினுடைய பெயரை எந்த திட்டத்தில் நீங்கள் வைத்தீர்கள்? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் நீங்கள் இவ்வளோ தூரம் திட்டம் போட்டிருக்கீங்க சொல்கிறீங்க இல்லையா, எந்த திட்டத்தில் மகாத்மா காந்தியோட திட்டத்தினுடைய பெயர் இருக்குது சொல்லுங்கள், ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் வைக்கிற பேரெல்லாம் ஈவே ராமசாமி, உடனே பெரியாருடைய பேருந்து நிலையம் சொல்லுவீங்க, அண்ணாதுரை அண்ணா பேருந்து நிலையம் சொல்லுவீங்க, அண்ணா மாளிகை வச்சுருவீங்க. மூணு என்ன பண்ணுவீங்க, கருணாநிதி பேரை கலைஞர், கலைஞர் வளைவு, கலைஞர் மாளிகை எல்லாம் வச்சுருவீங்க சார். நீங்கள் அது வைக்கலாமா? நீங்கள் அப்படி கூட இல்லை, ஏன் அப்படி இருக்கிறீங்க? தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் திட்டத்தில் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் மத்திய அரசுடைய திட்டத்தை நீங்கள் குறை கூற நீங்கள் எப்பவும் அது நம்முடைய தேசபிதா மகாத்மா காந்தி பேர் ஏதாவது சூட்டிருக்கீங்களா சார்? ஜல்லிக்கட்டு தமிழுடைய பாரம்பரிய மிக்க விளையாட்டு, அதில் ஒரு பில்டிங் கட்டிட்டு அதில் கலைஞருடைய பேர் வச்சிருக்கீங்களா? நியாயமா? இது தகுமா சார்? நீங்கள் எந்த பேருக்கு மகாத்மா காந்தி வைக்கல, இந்த மத்திய அரசு வைக்கலன்னு ஏன் சார் கோவப்படுறீங்க, ஏன் சண்டை போடுறீங்க, ஏன் கதறீங்க பதறீங்க? நீங்கள் முதல்ல வைங்க சார். நீங்கள் தமிழகத்தை சேர்ந்த தேசியவாதிகள், சுதந்திர போராட்டவாதிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், சுதந்திர வீரர்கள், இந்த நாட்டுக்காக இந்த சமுதாயத்துக்கு உழைத்த அந்த பகுதியை சேர்ந்த மக்களுடைய பெயர் ஏதாவது ஒரு உங்களுடைய திட்டத்தினுடைய அரசு திட்டத்தில் வைத்திருக்கிறீர்களா? அரசு கட்டிடம், அரசு திட்டம் எல்லாமே ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி, இந்த 3 பேரை விட்டு அவங்களுக்கு வேற பேரே கிடையாது. வேற பேரே வைக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டீங்கன்னு கதறீங்களா சார்? முதல்ல தமிழகத்தில் வைக்கின்ற திட்டத்தின் பெயரில் மகாத்மா காந்தியை நீங்கள் புகுத்தினீர்களா? இல்லை. அதே மாதிரி செய்யுங்கள். ரெண்டாவது பாருங்க, கூட்டாட்சி கூட்டி சொல்றீங்களா சார்? மத்திய மாநில அரசு இணைந்து செய்ய வேண்டும், இணைந்து பயனாற்ற வேண்டும், ஒரு தாய்ப்பால் சொல்லப்படும் சொல்றீங்கல்ல, இது கூட்டாட்சி தானே? 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு, கூட்டாட்சி திட்டம் தானே? இதையும் எதிர்க்கிறீங்க. வைகோயம் பதறாரு, நம்ம அண்ணன் தொழில்துறையம் கதறாரு சார். இண்டி கூட்டணிக்காரங்க ஏன் பதறீங்க சார்? ஜி திட்டத்தை பற்றி ஏன் பயப்படுறீங்க? ஜி-ராம் திட்டம் 125 நாள் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மக்களுக்கு நிரந்தரமாக வேலை கொடுப்பதற்கு ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. உடனே அந்த மக்களுக்கு சம்பளம் 1 வாரத்தில் வழங்கப்படுகிறது வங்கி மூலம். இந்த திட்டம் 262 வகையான இணைப்பான வேலை வாய்ப்புகளை இணைக்கிறது, திட்டங்களை இணைக்கிறாங்க. விவசாயம் சம்பந்தமானது, நீர்நிலைகள் சம்பந்தமானது, அணைகள் சம்பந்தமானது, சாலை மேம்பாட்டு, இப்படி 262 வேலை இணைக்கப்படுகிறது. மத்திய அரசு மாநில அரசும் இணைந்து செயல்படுற திட்டம். இதில் என்ன சார் குறை கண்டீங்க? ஊழல் செய்ய முடியாது, அது தடுத்திருக்காங்க. பயோமெட்ரிக் மூலம்
அந்த வருகையை பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அது ஒரு தப்பா சார்? ஊழல் செய்ய முடியாது என்பதற்காகவே நீங்கள் எதிர்க்கிறீங்களா திட்டத்தை? மக்களை சிந்தியுங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இந்த ஜி-ராம் திட்டத்தை எதிர்ப்பதனுடைய நோக்கம் ஊழல் செய்ய முடியாது, மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்க முடியாது என்பதற்காகத்தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். இவர்களை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பகுதியில் வரும்போது, தேர்தல் வரும்போது இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். ஜி-ராம் திட்டம் மக்களுக்கான திட்டம், ஏழை எளிய மக்களுக்கான திட்டம், விவசாய பெருங்குடி மக்களுக்கான திட்டம். இந்த பாவப்பட்ட பரிதாபத்திற்குரிய இந்த வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து பொய் சொல்லி இந்த தமிழக மக்களை திசை திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனை ஏமாற்றுகிறார்கள். ஊழல் செய்ய இவர்கள் முற்படுவதை தடுப்பதே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பயப்படுவதற்கு காரணம். ஆகவே நண்பர்களே, இந்த ஜி-ராம் சார், மகாத்மா காந்தி கடைசியை சொன்ன வார்த்தை ராம் ராம் ராம்னு சொன்னார் சார். அவருடைய கடைசி காலத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் ராம். அவருடைய நினைவாக, அவருடைய குரலாக வளர்ந்த பாரதமாக 2044 இந்தியா உயரும்போது ஜி-ராம் திட்டம் மிகப்பெரிய திட்டமாக மாற வேண்டும். அதற்காக தான் மத்திய அரசு ஜி-ராம்-ஜி என்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இது பயனுள்ள திட்டம். விவசாய பெருங்குடி மக்களுக்கு உயிரோட்டமான ஊதியம் வழங்குகின்ற ஒரு நல்ல திட்டத்தை நாம் எல்லோரும் ஆதரிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும். நன்றி கல்பனா.